வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோடு 20. இவ்வளோ நாள் எங்கடா போனேன்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போல. கால் வலி இருந்தனால ரொம்ப நாள் விலாக் போடவே முடியல. அதனால தான் எதுக்கு விலாக் போட்டுன்னு வந்துட்டேன். பார்க்கிங் வந்து பார்க்குற ஒரு வண்டியும் காணும். ஒரு வழியாக சீக்கிரம் இடத்த பிடிச்சி போட்டு கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. கிளாஸுக்குள்ளே போனோன்னே என்னன்னு தெரியல, ரோனக் பையன் கிட்டுன்னு ஓடி வந்தேன் என்கிட்ட. என்னடான்னு கேட்டேன், உன்னை யூடியூப்பில் பார்த்தேன்டான்னா. சரி பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணியான்னு கேட்டேன். இல்லை பண்ணலன்னா. அப்படியே அவனையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. என்னதான் ரோனக் ராஜஸ்தான்லேருந்து வந்தாலும் அருமையாக தமிழ் பேசுவான் பையன். அப்படியே ஃபஸ்ட்டு பீரியட் லினக்ஸ் பீரியட் வந்தது. அதுக்கு அப்போ அன்றைக்கி எழுதுன அப்சர்வேஷனை 4 இதை சைன் வாங்கியாச்சு. அப்படியே லஞ்ச் முடித்தவொடனே கீழே போயிட்டு வெட்டி நாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரோனக் பையில முடிஞ்ச அளவுக்கு மண்டை அடித்தேன், எப்படியாவது ஐவிக்கு வந்துடுறான்னு. ஏன்னா ஐவிக்கு இப்போ தான் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நல்ல செய்தி வரும்னு நம்புகிறேன். லாஸ்ட்டு 2 பீரியடும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொன்னாங்க. அதனால தான் கிரிட்டுன்னு மேலே ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா லேட்டாக வந்தால் உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் காலேஜை ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையில் நான் வீட்டுக்கு போயே தீர்வேன்னு வெளியே வந்துட்டேன். நானும் அப்படியே நடந்து கிரிட்டுன்னு பார்க்கிங் தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கிங் வந்து வண்டி எடுக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு மண்டையை என் வண்டியில் போட்டு தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி விட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்படின்னு பார்த்தா காடியில் பெட்ரோல் இல்லை. அப்படியே பெட்ரோல் நிரப்பிட்டு வண்டி டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு நேராக ஜிம்முக்கு. ஜிம்மில் பார்த்தீங்கன்னா வீடியோ சாங் ஓடிட்டு இருந்தது. அதை உட்காந்து வேடிக்கைப்பட்டிருந்தேன். அப்படி இங்கே பார்த்தா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தார் மிரரில். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சிட்டேன் நண்பர்களே. அடுத்த வழக்க சந்திப்போம்.